முன்னொரு காலத்தில் அன்னை பார்வதி தேவி சிவபெருமானை எண்ணி கடும் தவம் புரிய நினைத்தார். அதற்காக பூலோகத்தில் உள்ள காஞ்சிபுரத்தை தேர்ந்தெடுத்தார். அங்கு ஓடும் வேகவதி ஆற்றங்கரையில் ஒரு பெரிய மாமரத்தின் அடியில் மணலால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி தனது தவத்தை தொடங்கினார். அன்னையின் பக்தியை உலகிற்கு உணர்த்தவும் அவரை சோதிக்கவும் சிவபெருமான் திருவிளையாடல் ஒன்றை புரிந்தார். பார்வதி தேவி தவம் செய்யும் இடத்தின் மீது நெருப்பை வீசினார். வெப்பம் தாங்க முடியாத அன்னை மகாவிஷ்ணுவை வேண்டினார். விஷ்ணு நிலவை வரவழைத்து அதன் குளிர்ந்த கதிர்களால் அன்னையையும் அந்த மாமரத்தையும் குளிரச் செய்தார். சோதனை அத்துடன் முடியவில்லை. சிவபெருமான் கங்கை நதியை பெருக்கெடுத்து ஓடச் செய்தார். வேகவதி ஆற்றில் மிகப்பெரிய வெள்ளம் உருவானது. ஆற்று நீர் கரையை உடைத்துக் கொண்டு தேவி பூஜை செய்த மணல் லிங்கத்தை அடித்துச் செல்ல பாய்ந்து வந்தது. வெள்ளம் வருவதை கண்ட அன்னை பார்வதி ஒரு கணம் கூட தயங்கவில்லை. தான் உயிராக மதித்து பூஜித்த அந்த மணல் லிங்கம் தண்ணீரில் கரைந்து விடக்கூடாது என்பதற்காக ஓடிச் சென்று அந்த சிவலிங்கத்தை தனது இரு கரங்களாலும் மார்போடு சேர்த்து கட்டி அணைத்துக் கொண்டார். அன்னையின் இந்த எல்லையில்லா அன்பை கண்ட சிவபெருமானின் மனம் உருகியது. பக்திக்காக அந்த இறைவன் மணல் லிங்கத்தில் இருந்து நேரில் தோன்றி பார்வதி தேவிக்கு காட்சியளித்து அவரை திருமணம் செய்து கொண்டார். அன்னை கட்டித் தழுவியதால் குழைந்து போன இறைவன் தமிழில் தழுவக் குழைந்த நாதர் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். அதற்கான தடயம் இன்று மூலவர் லிங்கத்தின் மீது இருப்பதை நாம்